வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி தேங்காய் அரிசி அரைச்சி பாயசம் பண்ண போகிறேன். இது பேர் குருவி பாயசம்னு கூட சொல்லுவாள். இது ஒரு கரண்டி பச்சரிசி, இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை மிக்சியில் போட்டுக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட 4 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வெண்ணையாக வேண்டாம், இந்த ரவை பதத்துக்கு. இப்போ தேங்காய் அரிசி கலரணும். டைரெக்டாக அடுப்பில் போட முடியாது, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது சூடானதும் அதில் போட்டு கலரணும். அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் வேகும். தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுத்து. இப்போ விட்றேன். அடி பிடிச்சிடும், கலரிண்டே இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் அரிசி நல்லா வெந்துடுத்து கெட்டியா. இப்போ வெல்லம் இந்த கப்பால் ஒன்று பொடிச்சு வச்சுருக்கேன். இது ஆர்கானிக் வெல்லம், மண்ணெல்லாம் இருக்காது. போட்டு கருணா வெல்லம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கரைஞ்சி கொதிக்கட்டும். சிம்மிலியே வச்சுக்கணும் அடுப்பு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இது ஆற இன்னும் திக்காயிடும். இப்போ ஒரு டம்ளர் பால் விட்டுவிடுறேன். 100 ml பால் விட்டுருக்கேன். இது ஆற நல்லா திக்காயிடும். பாயசம் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு நெய்யில் முந்திரி தாளித்து கொட்டிக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டையும் தாளிக்கிறேன். நெய் சூடாகிட்டு முந்திரி போடுறேன். லைட்டாக செவந்து வருது முந்திரி, இதுலேயே திராட்சை போட்டுருவோம். இது வறுபடுறதுக்கும் அது செவந்து வறுக்கவும் சரியாக இருக்கும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆயிடுத்து. இதான் பதம். எடுத்து விட்றேன், ஆஃப் பண்ணிடுறேன். வந்தனமோ ரகுநந்தனா சேது பந்தனா